என் பேர் சக்திவேல். நான் இங்கே வள்ளியமலை இடத்துலேருந்து பேசுகிறேன். இப்போது பொள்ளாச்சி வழக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கஷ்டத்தையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தி இருக்குது. அதில் தமிழக அரசாங்கம் இவ்வளோ தூரம் ஒரு சாமர்த்தியமான செயல் செஞ்சு, இவ்வளோ சீக்கிரம் சட்ட ஆலோசனை செஞ்சு, இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி கொடுத்துருக்காங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்காக நம்ம முதல்வருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இப்போ இது சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கு காரணம் ஒரு தூக்கு தண்டனையாக கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷம். மக்கள் பெண்களோட வெளியில் நடமாடுற விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமாக செயல்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு செயல்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஆனால் இனி யாருமே செய்யறதுக்கு பயப்படுவாங்க. 6 ஆண்டுக்கு முன்பு தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பவம் தீர்ப்பு எப்பொழுது வரும்னு எதிர்பார்த்து கொண்ட சூழலில் இன்றைக்கு 6 ஆண்டுக்கு தாமதமானாலும் கூட அற்புதமாக ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு பெருத்த ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் பாலியல் வழக்கு பெண்கள் மீது தகாத செயலில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு பயப்படுகிற வகையிலும் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற அச்சுறுத்துகிற வகையில் நீதிமன்றம் ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சாகும் வரை ஆயுள் தண்டனை ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது மூலமாக வரக்கூடிய காலங்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் குற்றங்கள் குறையும் என்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கையும் தீர்ப்பு மூலமாக இருக்கிறது. வழக்கறிஞர் மணிமாலா பேசுகிறேங்க. தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 6 ஆண்டுகள் விசாரணைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 9 குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை, சாகுமறை ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு ரொம்ப பெண்களுக்கு இடையே வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களுக்கு உண்டான நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. அதிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற விதமாக இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறதுனால பெண்களுக்கு இது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம நீதிமன்றத்தை அணுகணும், நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை பெண்கள் மத்தியில் உண்டாகிறதுக்கான தீர்ப்பு இந்த தீர்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தீர்ப்பு ஒரு 6 ஆண்டுகள் விசாரணைக்கு அப்புறம் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. காலதாமதமே ஆனாலும் இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கோசரம் இன்றைக்கி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நல்லதாகவே இருக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த டைமில் பெண்கள் எல்லாரும் படிப்புக்கோசரம் எல்லா பக்கம் போனாங்க வந்தாங்க. ஆனால் அந்த பிரச்சனை நடக்க எவ்வளவோ பிள்ளைகளை படிப்புக்காக நாங்கள் நிறுத்தினோம். தேவைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு படிப்புகள் அந்த நேரம் இழந்தவங்க நிறையா இருப்பாங்க. படிப்பை பற்றி இழந்தவங்க நிறையா இருப்பாங்க. சுதந்திரத்தை இழந்தவங்க பிள்ளைகள் நிறையா இருப்பாங்க. பெற்றவங்க அதனால் எவ்வளோ மன ரீதியாக கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி அதுக்கு ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கிறப்ப பெண்களுக்காகட்டும் தாய்மார்களுக்காகட்டும் ரொம்ப ரொம்ப மன ரீதியாக சந்தோஷப்படுவோம் நாங்கள்.